தம்பி பெட்ரோல் நம்ம நின்றுட்டு இருந்தாப்ல, நான் தான் கொடுத்து அனுப்புனேன். யோ அது ஏன் வண்டியா இல்லையா தம்பி? வண்டி உங்க வண்டியா? ஆமையா ஏயா? இல்லண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தானே வண்டி வச்சிருக்காங்க. ஒரு நாள் வண்டியில ஏறி உட்காந்துருக்கு, வண்டி வாங்க வழியில எதிரில் ஏன் வண்டியில உட்காந்துங்க இறங்குடா அப்படின்னு ஒரே அசிங்கமா இருக்கு. என்னையா தம்பி சொல்ற? சரியா ஃபீல் பண்ணாதியா? இந்த வண்டியில உட்காந்த மாதிரி ஒரே போட்டோ மட்டும் எடுத்துறீங்க. இது என்னையா இருக்கு? சரியா எடுக்கிறேன். என்ன மனுஷன் இப்படி எடுக்கவா ஆஃபீஸில்? கொஞ்சம் தள்ளி நின்று ஃபுல்லா இருக்கு. தம்பி இப்படி எடுக்கவா? இன்னும் கொஞ்சம் தள்ளினே. தம்பி இது போதுமாயா? அண்ணே ஓகேண்ணே, சூப்பர். யோ என்ன அவன் வண்டி எடுத்து விட்டானாயா? ஆமையா. பின்னியா அவன் வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பானே. ஆமையா. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லியிருப்பானே. ஆமையா. அவன் திருட்டு பையன்யா, இதே வேலையா தெரியாம. அது அவ்வளவுதான் ப்ரோ, மறந்துடுங்க. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தம்பி பெட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்காரு. நம்ம பெட்ரோல் கொடுத்து அவருக்கு உதவி பண்ணலாமா? தம்பி என்னப்பா பெட்ரோல் இல்லையா? ஆமாங்க ப்ரோ. இருங்க, ஏன்ட்ட இருக்கு, நான் தர்றேன். ரொம்ப நன்றி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க யாராவது பார்த்து பெட்ரோல் இல்லாம இருந்தாங்கன்னா உதவி பண்ணுங்க ப்ரோ கொடுத்து. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சும் உதவி பண்ணாதான் நமக்கு ஊக்கமே வந்து. रुको जरा सबर करो. ஆமா ப்ரோ, தம்பி பெட்ரோல் நம்ம நின்றுட்டு இருந்தாப்ல, நான் தான் கொடுத்து அனுப்புனேன். யோ அது ஏன் வண்டியா? எத்தனை காலந்தான்